தாமு மாமா கோர்ட்டுல உங்க அப்பாக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டாரு. அதுல உங்க அப்பாக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. ஏங்க சும்மாவே விட மாட்டேன்டா. உங்க அப்பா குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியாம தான் அதை செஞ்சிருக்காரு. அவர் செஞ்ச தப்ப தாமு பெரியப்பா காட்டி கொடுத்துட்டாருன்ற கோபம் அவருக்கு எப்பயுமே இருந்துச்சு. ஜெயில இருந்த உன் அப்பா தாமு பெரியப்பாவ பழி வாங்க போறேன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. தாமோதரா ஏங்க ஏங்க வெளிய வாடா. தாமோதரா வெளிய வாடா. வாடா வெளிய. ஏய் எங்கடா விழுந்திருக்க? வெளிய வாடா. வேணாங்க சொல்லுங்க. எங்க எங்க அவரு பட்டாளத்துக்கு போய் 4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவன் என்னைக்கு வந்தாலும் சரி அவன் சாவு ஏன் கையில தான். என்னங்க என்ன பேசுறீங்க? பாய மூடுறீ. கூட பிறந்தவ மாதிரி நினைச்சிட்டு இருந்த என் குடியே கெடுத்துட்டான் அவன். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னைக்கு சொல்ற கேட்டுக்கோ. இனி என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏங்க அடியே இனிமே அக்கா தங்கச்சின்னு உறவு கொண்டாடுறத பார்த்தேன் அன்னைக்குதான் உன்னோட கடைசி நாள். இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. இந்த வீட்டுல உள்ள யாரும் என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. அடச்சி வாய மூடு. நான் வேணும்னு நினைச்சினா இனிமே இந்த குடும்பத்துக்கு உள்ள யார் மூஞ்சிலையும் நீ முழிக்க கூடாது. உன் அக்காவும் அக்கா குடும்பம் தான் வேணும்னா இங்கே கடந்து சாகு. தீபாவளினா என்ன தேய்ச்சு குளிக்கணும்டா? கொஞ்சம் இந்த எண்ணெயை தேய்ச்சுக்கோடா. நோ 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 நோ. எனக்கு ரொம்ப தூரம். சாரிமா, என்னால முடியாது. டேய் 4 வருஷம் கழிச்சு நீ தீபாவளியை நம்ம ஊர்ல கொண்டாடுற. அம்மா கையால என்ன தேய்ச்சுக்கோடா. என்ன மட்டும் என்ன தேய்ச்சுக்க சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுருமா. வேற என்ன வேணா சொல்லு, நான் செய்யறேன். ஆனா இந்த எண்ணெய் தேய்க்கிறது மட்டும் வேணாம். யாருல சித்தி சொல்றத கேளுடா. தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. டேய் மைனரு, நீ எங்க போற? நீ என்ன தேய்ச்சி குளிக்கலையா? அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு போற? எனக்கு ஃபேக்டரியில அவசரமா ஒரு வேலை இருக்கு பாட்டி. நான் போய் அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா குளிக்கிறேன். நல்ல நாள் அதுவுமா குளிக்காம கொள்ளாமையா வேலைக்கு போவ? ஆளுக்கு பிடிச்ச பயல. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல பாட்டி. அத வந்து குளிக்கிறேன்னு சொன்னேன்ல. தீபாவளி அன்னைக்கு என்னடா வேலை? தலையே போற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒழுங்கா குளிச்சிட்டு போ. ஐயே சொல்லிட்டே இருக்கேன், போயிட்டு வந்தாரு இரு. டேய் சொல்லிட்டே இருக்கேன், காதுலயே வாங்கிக்காம போறான் பாரு. டேய் நில்லுடா. பொம்பளை பிள்ளைங்க தான். அங்க பாரு,
என் பேத்திங்க தான் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சிட்டாட்ட வராளுங்க. இவனுங்களும் இருக்கானுங்களே நாத்த புடிச்ச பயலுங்க. வானதி, நீயும் அப்ப ஏன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தியா? ஒரு குரல் கொடுத்திருக்கலாம்ல. குரல் கொடுத்தா அவங்க அப்பா குறவலையே பிடிப்பாரு. பரவாயில்லையா? நேத்து தான் பார்த்தேன்ல, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துதான் எங்க அப்பா நேத்து அந்த ஆட்டம் ஆடினாரு. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அப்புறம் என்னாச்சு? அப்பாக்கு கோவம் போயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத நந்தினி. நல்ல நல்ல எதுக்கு அவரை பத்தின பேச்சு? நீ வா. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் சொல்லுவாங்க. நல்ல நேரத்துல முறப்பொண்ணுங்க வந்துட்டீங்க. இந்த பயலுக என்ன தேய்ச்சிக்க அழுவுறானுங்க. உங்க கையாலேயே மாமனுங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுங்க. என்னது? பாட்டி, உன் பேரனுங்க என்ன தேய்ச்சி குளிக்கணும்னா நீயே தேய்ச்சி விடு. எதுக்கு இப்படி எங்களை கோர்த்து விடுற? ஆ? யார் என்ன தேய்ச்சி விட்டாலும் நான் தேய்ச்சிக்க மாட்டேன். என் முடியெல்லாம் கொட்டிடும். டேய், என்ன தேய்ச்சி குளிக்கலன்னா தாண்டா முடி கொட்டும். முட்டை பயல. வானதி, நீ தேய்ச்சி விடுமா. இந்தா. இப்ப எப்படி தப்பிக்கிறது? டேய், அங்க என்ன புலம்பிட்டு இருக்க? நான் வந்து தேய்ச்சி விடுவேன். பாரு, மாத்து உடைச்ச கையே பலி ஏத்தி வச்சிருக்கேன். ஐயோ, நீயா? வேணாம் பாட்டி. நீ கண்ணு காதெல்லாம் எண்ணெயை ஊத்துவ. நான் வானத்துக்கிட்டே தேய்ச்சிக்கிறேன்.